Hello friends, இந்த வீடியோல சைவ மீன் குழம்பு வாழைக்காய் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 வாழைக்காயை நல்லா கழுவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வாழைக்காயை சேர்த்து வேக வைக்க போகிறோம். வாழைக்காய் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வேக வைக்கணும். ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. வாழைக்காய் தோல் பச்சையாக இருக்கும். அந்த தோல் நம்மளுக்கு கொஞ்சம் கருப்பாக மாறின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கருப்பாயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதனால நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்திக்கோங்க. நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக பார்த்து சேர்த்திக்கோங்க. தக்காளி தோல் சுருங்கி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம், கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சமாக மிளகு சேர்த்திக்கோங்க, ஒரு 5லேருந்து 6 மிளகு சேர்த்தா போதும். இது கூடவே நம்ம 6லேருந்து 7 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் வேகலை அப்படின்னா நீங்கள் குழம்புல போட்டு வேக வைக்கிறப்போ நல்லா வெந்துடும். ரொம்ப வேக வச்சு குழஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கரெக்டாக அந்த பதம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு நம்ம புளி தண்ணி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். புளி தண்ணி நம்ம ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம இது சேர்த்திருக்கோம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் கடுகு சேர்த்தி நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியில் மசாலா பவுடர்லாம் சேர்த்திருந்தோம், அதையும் நம்ம இதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா எங்களுக்கு திக்காகவே இருக்குது. அதனால் நாங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வாழைக்காய் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது.
இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காயை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வாழைக்காய் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம் போல். வாழைக்காய் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட சைவ மீன் குழம்பு ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.